ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் எப்போ வரும். ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுப்பாங்க, இந்த அப்ளிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா சிபிடி ஒன்னோட ஹால் டிக்கெட் நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சிபிடி ஒன்ல நம்ம பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிபிடி டூக்கு, அதாவது லெவல் 2, லெவல் 3, 4, 5, 6ன்னு ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபைனலா சிபிடி டூல ஒவ்வொரு லெவலுக்குமான கட் ஆஃப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தனியா, சைக்கோ டெஸ்ட்டுக்கு தனியா எப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிபிசி எக்ஸாம் வந்து இந்த டைம் வர எக்ஸாம் நான் ஒரு ட்ரையல் பாக்குறேன் மேம், அடுத்து வர எக்ஸாமுக்கு நான் நல்லா படிச்சு எழுதுறேன் மேம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இப்ப வர எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 வருஷம் ஆகிரும். இப்ப இருந்து நீங்க கவுண்ட் பண்ணாலே இப்ப 2024 அடுத்த நோட்டிபிகேஷன் கண்டிப்பா 2027 கிட்டதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இடையில அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஜனவரி டு மார்ச்ல ஏஎல்பி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஏப்ரல் டு ஜூன்ல டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆர்பிஎஃப் ஓட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஜேஇயோட நோட்டிபிகேஷன், ஆர்ஆர்பி பேராமெடிக்கலோட நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி எல்லா நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, ஜூலை டு செப்டம்பர்ல என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர்ல குரூப் டியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருவாங்க. அப்ப இவ்வளவு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். இப்ப என்டிபிசியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா, செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆகஸ்ட் இப்போ 19 ஆகிருச்சு. சோ மேபி என்ன பண்ணலாம், செப்டம்பர் 1ல இருந்து எப்பனாலுமே ரிலீஸ் பண்ணலாம். செப்டம்பர் 1 டு செப்டம்பர் 30க்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க மேக்சிமமா சொல்லியிருக்கிறது வந்து செப்டம்பர் தான். அப்ப செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1ல இருந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. மினிமம் 1 மாசம், மேக்சிமம் 2 மாசம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் எவ்வளவு வந்திருக்கு, கரெக்ஷன் விண்டோ எல்லாமே ஓபன் ஆகி அடுத்து உங்களுக்கு சிபிடி ஒன்னுக்கான நோட்டிபிகேஷன், சாரி சிபிடி ஒன்னுக்கான ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆகும். சோ மேக்சிமமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாசம் ஆகும். அப்போ செப்டம்பர்ல இருந்து 4 மாசம் கனெக்ட் பண்ணீங்க, ஒரு 3 டு 4 மாசம் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா சிபிடி ஒன் எக்ஸாம் எப்போ இருக்கும்னா ஜனவரி ஆர் பிப்ரவரியில இருக்கும். சோ ஜனவரி பிப்ரவரினோட நெக்ஸ்ட் இயர் தானே வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. 2025க்கு இன்னும் ரொம்ப தூரம் இல்ல. நமக்கு வந்து வெறும் 4 மாசம் தான். ஏன்னா இப்ப ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து செப்டம்பர் வந்துருச்சுன்னா வெறும் 3 மாசம் தான் கையில இருக்கும். அப்ப அந்த 4 மாசத்துக்குள்ள நாம என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகணும். ஓகேவா, அப்ப என்டிபிசிக்கே நீங்க நல்லா ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டினா என்டிபிசில லெவல் 2, 3, 4, 5, 6ன்னு நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கு. அப்ப இதுல நீங்க எதுலனாலுமே செலக்ட் ஆகலாம். சப்போஸ் என்டிபிசில ஒரே ஸ்டூடெண்டே, நம்ம ஸ்டூடெண்டே 2 போஸ்ட் 3 போஸ்ட் 4 போஸ்ட் எல்லாம் வாங்கினாங்க. சோ அப்ப என்டிபிசி ஒருவேளை நான் செலக்ட் ஆகல, நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்டிபிசி கிளியர் பண்ணாங்க. என்டிபிசி கிளியர் பண்ணவங்க என்டிபிசிக்குள்ளேயும் போனாங்க. சோ சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குரூப் டி மட்டும் கிளியர் பண்ணாங்க, சில ஸ்டூடெண்ட் என்டிபிசியும் கிளியர் பண்ணாங்க, குரூப் டியும் கிளியர் பண்ணாங்க. சோ ஏன்னா அவங்க வந்து என்டிபிசில டிவி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா குரூப் டியோட பிஇடிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சோ ஃபைனலா இங்கேயே செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு குரூப் டியோட பிஇடிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகவே இல்லை. அப்போ நீங்க இந்த என்டிபிசியை போக்கஸ் பண்ணி நல்லா படிச்சீங்க அப்படின்னா என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. என்டிபிசில லெவல் 2, 3, 4, 5, 6 இதுல எல்லா லெவலுமே நீங்க செலக்ட் ஆகலாம். ஒரு ஆளே 2 போஸ்ட் 3 போஸ்ட்னு கையில வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு போஸ்டாவது உங்களால வாங்க முடியும். அப்படி இல்ல என்டிபிசி உங்களால மேபி கிளியர் பண்ண முடியல அப்படின்னாலுமே அடுத்து பின்னாடியே குரூப் டி எக்ஸாம் இருக்கு. இங்க போட்ட எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டாலோ இல்ல அதே எஃபர்ட்ல அங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்க கரெக்ட் பண்ணாலும் குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா போன தடவை இப்படிதான் நடந்துச்சு, என்டிபிசி பின்னாடியே குரூப் டி வந்துச்சு. என்டிபிசில 2 போஸ்ட் 3 போஸ்ட் வாங்கினாங்க, குரூப் டியும் பாஸ் பண்ணாங்க. சில பேர் என்டிபிசி கிளியர் பண்ணல, ஆனா குரூப் டி மட்டும் போஸ்டிங் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. சோ எப்படினாலுமே உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் தான். நீங்க இப்ப இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரயில்வேல ஏதாவது ஒரு போஸ்டிங்னாலும் நீங்க வாங்கிடலாம். நீங்க ஏஎல்பில இருந்தே அப்ளை பண்ணிருக்கலாம். நீங்க எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளா இருக்கலாம். ஏஎல்பிக்கு எலிஜிபிளா இருக்கலாம், அதே மாதிரி டெக்னீஷியனுக்கு எலிஜிபிளா இருக்கலாம், என்டிபிசி, குரூப் டி, நீங்க எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 2024ல வந்த நோட்டிபிகேஷன் இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்படின்னா 2025ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸாமுக்கு. அப்ப இந்த இதுல வரக்கூடிய அந்த 2025ங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான நாளா அமையும்.
அமையும். நீங்க 2024 ஃபுல்லா உட்காந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2025ங்கிறது எக்ஸாம் இயர்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. இந்த வருஷம் ஃபுல்லா நோட்டிபிகேஷனா இருந்தாலும் அடுத்த வருஷம் ஃபுல்லாவே எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நல்லா படிங்க, கிடைக்கக்கூடிய டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நான் ட்ரையல் பார்க்க போறேன், ட்ரையல் அண்ட் எரர்ல சும்மா அட்டன் பண்ண போறேன், ரயில்வே எக்ஸாம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன் அப்படின்லாம் எதுவுமே இது பண்ணாதீங்க. டைம் இருக்கு. ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராசஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவாங்க. அதை ஸ்லோவா பண்ணக்கூடியதை நமக்கு சாதகமா நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாமையும் குரூப் டி எக்ஸாமையும் கிளியர் பண்றதுக்கு 2 விதமான பிளான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிகினரா எக்ஸாம்னா என்னன்னே தெரியாம வர ஸ்டூடெண்ட்ஸுக்கான அதாவது ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கறத வந்து நான் கொடுத்திருந்தேன். 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்திருந்தேன். 180 டேஸ்ல எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் என்டிபிசி அண்ட் குரூப் டி போக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான் வந்து கொடுத்திருந்தேன். ஸோ இந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 120 டேஸ்க்கான பிளான். ஸோ இந்த பிளான் படி நீங்க கரெக்டா பார்த்தாலே 4 மாசத்துல உங்களால சிலபஸை முடிச்சுட்டு கரெக்டா டெஸ்டும் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுக்கான பிளானை ஏற்கனவே நான் உங்களுக்கு யூடியூப்ல சொல்லிட்டேன். டே 1ல மேக்ஸ் பார்க்க போறீங்க, மேக்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு கீழே கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. டே 2ல நீங்க என்ன படிக்கணும்? வேதிக் மேக்ஸ். டே 3ல சிம்பிளிபிகேஷன், டே 4ல அனாலஜி, டே 5ல கோடிங் டிகோடிங், டே 6ல நம்பர் சீரிஸ், டே 7ல ஆவரேஜ், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டே 9ல மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், டே 10ல திருப்பி ரீசனிங் பார்க்க போறீங்க, டே 11ல ரீசனிங், டே 12ல மேக்ஸ், டே 13ல அலிகேஷன் அண்ட் மிக்சர், டே 14ல திருப்பியும் அலிகேஷன் அண்ட் மிக்சர். அதாவது சின்ன டாபிக்கா இருந்தா ஒரே நாள்ல முடிக்கிற மாதிரி நமக்கு பிளான்ல கொடுத்திருப்பேன். பெரிய டாபிக்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் 3 நாள் எடுக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்திருப்பேன். சோ இந்த மாதிரி அந்த 120 டேஸ்ல எல்லாமே முடிக்கிற மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்டா பிளான் வந்து கொடுத்திருப்பேன். ஏன்னா என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா மார்க் வாங்கக்கூடிய செக்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங். நமக்கு தெரியும் மேக்ஸ்ல சிலபஸ் இவ்வளவுதான், இதை தாண்டி அவன் கொஸ்டின் எடுக்க மாட்டான். ரீசனிங்ல இவ்வளவுதான், இதை தாண்டி கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. அப்ப மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுட்டீங்க, 100% மார்க்கே வாங்குறாங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல. சோ ஏன்னா இதுல சிலபஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. உள்ள போக 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 வந்துகிட்டே இருக்கும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்னு நிறைய வந்துகிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேரும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர் கேட்பாங்க. சில நேரம் அதுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர், சில நேரம் ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்டு வச்சிருவாங்க. அப்ப நம்ம ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இப்ப குரூப் டி போறீங்களா, குரூப் டிக்கும் அதேதான், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ். சோ இதை ஃபுல்லா நல்லா பார்த்து வச்சிருங்க. சோ பாத்துட்டீங்க அப்படின்னா குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த சிங்கிள் எக்ஸாம்ல நல்லா எழுதி பாஸ் பண்ணிட்டு பிஇடி மட்டும் நல்லா அட்டன் பண்ணிட்டீங்க, பிஇடில குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வேலை உறுதி. என்டிபிசி பாத்தீங்க அப்படின்னா சிபிடி 1 இருக்கு, அதே மாதிரி அந்த சேலரியும் வேரி ஆகும். சிபிடி 1, சிபிடி 2 அந்த லெவல் வந்து வேரி ஆகும். குரூப் டில இருந்து என்டிபிசி ஒரு லெவல் கூட தான். ஸோ குரூப் டியோட சேலரி பாத்தீங்கன்னா 30 to 35 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். என்டிபிசில பாத்தீங்க அப்படின்னா 12th லெவல், டிகிரி லெவல்னு 2 இருக்கு. 12th லெவல் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 35 to 40K வரைக்கும் இருக்கும். டிகிரி லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 55ல இருந்து 60K வரைக்கும் உங்களுக்கு சேலரி இதை விடையும் அதிகமா இருக்கும். ஒரு ஜாயினிங் நீங்க நியூவா, அதாவது அப்பதான் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போறீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே பாத்தீங்கன்னா என்டிபிசில உங்களுக்கு 55 to 60K இருக்கும் டிகிரி லெவல். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் உங்களோட சேலரி எல்லாமே இன்னும் அதிகமாகும். ஒரு 70 to 80 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கும் எக்ஸாம்ஸ் எழுதி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு நம்ம யூடியூப்லயும் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயும் நான் கொடுத்திருக்கேன். சோ எதுக்காக திருப்பி திருப்பி அகைன் அண்ட் அகைன் உங்களை படிங்கன்னு சொல்றேன்னா, எப்பவாவது தான் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு எல்லா டேஸ்லயும் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் நம்ம ஆப்ல. ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிக்கிறதுக்கு கரெக்டா 70 டேஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த 70 டேஸ்ல நீங்க எதை முடிச்சிடலாம்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க பெர்ஃபெக்டா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற டைம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் சயின்ஸுக்கும் தான் கொடுத்திருப்பேன். கரெக்டா இந்த 70 டேஸோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிஞ்சிடும். சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ற மாதிரியும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ற மாதிரியும் கொடுத்துருப்போம். சோ இது எல்லாம் கடைசி 70 டேஸ்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிச்சிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா
சோ நீங்க வந்து ஒரு அக்டோபருக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிச்சிடலாம். முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிச்சதுக்காக வார வாரம் என்ன பண்றோம்னா நம்ம ஆப்ல வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். சோ வீக்லி டெஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட். இந்த வாரம் மேக்ஸ் ஃபுல்லா டெஸ்ட் இருக்கும், அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ரீசனிங் ஃபுல்லா டெஸ்ட் இருக்கும், அடுத்த வாரம் ஜெனரல் அவேர்னஸ் ஃபுல்லா டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபுல்லா டெஸ்ட் இருக்கும். சோ படிக்கிறதுக்கு அங்கேயே உங்களுக்கு கிளாஸஸும் கொடுத்துட்டு வார வாரம் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஏன்னா டெஸ்ட் போடல அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து மறந்துரும் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு. சோ நமக்கே மறந்துரும். அதனாலதான் ரிப்பீட்டடா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். 70 டேஸ்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிக்க போறீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரிக்கு ஒரு டைம் கொடுத்துருப்போம், மாடர்ன் ஹிஸ்டரி முடிக்கிறதுக்கு ஒரு டைம், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி முடிக்கிறதுக்கான டைம், சயின்ஸுக்கான 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். என்டிபிசிங்கும் போது சயின்ஸை ஓரளவுக்கு படிச்சா போதும், குரூப் டிங்கும் போது சயின்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேவா? சோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். என்டிபிசில ஜெனரல் அவேர்னஸ்ல சயின்ஸ்ல வந்து ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். குரூப் டி பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட். அதுக்கு தனித்தனியாவே உங்களுக்கு தியரி தனியா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் தனியா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு தனித்தனியா எல்லாமே நம்மளோட ஆப்ல வந்து கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். சோ நான் இப்ப சொன்ன என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமோட மினிமம் ஏஜ் வந்து எல்லாருக்குமே தெரியும். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 18 வயசு இருந்தா போதும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசில 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க எழுதலாம், இல்ல டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து என்டிபிசி எக்ஸாம் எழுதலாம். குரூப் டி எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா சோ லாஸ்டா கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் 10th தான் குவாலிபிகேஷனா வச்சிருந்தாங்க. சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா 10th பிளஸ் ஐடிஐ ஆர் டிப்ளமோ இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐயோ இல்ல 10th முடிச்சுட்டு டிப்ளமோவோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 10th முடிச்சவங்களுக்கு குரூப் டில போஸ்டிங்ஸ் இருக்காதா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த 10th முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. அது அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன். ஓகேவா? அப்போ மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் இல்ல 10ஆம் கிளாஸ் பிளஸ் ஐடிஐ நீங்க முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அதே குரூப் டி படிக்கிறவங்க சிசிஏ கேண்டிடேட் இருப்பாங்க. போன தடவை நிறைய சிசிஏ கேண்டிடேட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க மேம், நான் அப்ரெண்டிஷிப் பண்ண சர்டிபிகேட் வச்சிருந்தேன், ஆனா இவ்வளவு கம்மியான மார்க் எடுத்தா போதுமான்னு எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் நான் அந்த ஒவ்வொரு டாபிக்லயும் முக்கியமானது மட்டும் படிச்சுட்டு போயிருந்தாலே நான் கிளியர் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். உங்களோட அப்ரெண்டிஷிப் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ அப்போ சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் நீங்க குரூப் டி எக்ஸாம் இந்த தடவை எழுதுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் சொன்னது ஏன் கூட அப்ரெண்டிஷிப் பண்ணவங்களே எக்ஸாம் எழுதி இப்போ உள்ள போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்டிபிசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் மினிமம் குவாலிபிகேஷன் 12ஆம் கிளாஸ் தான். 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தாலே அதோட போஸ்டிங்கான சேலரி பாத்தீங்க அப்படின்னா 35ல இருந்து 40 வரைக்கும் இருக்கும். சோ அதுக்கப்புறம் டிகிரி லெவல் ரெண்டுமே 12 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சாலும் ஓகே தான், இல்ல வெறும் 12ஆம் கிளாஸ் மட்டும் படிச்சிருந்தாலுமே என்டிபிசி எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. சோ மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 33. இப்போ வந்து எல்லாத்துக்குமே கோவிட் ரிலாக்ஸேஷன் 3 வருஷம் கொடுக்கறதுனால 36 இருக்கும். அது போகையும் எக்ஸ்ட்ரா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட், ஓபிசி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க பழைய நோட்டிபிகேஷனே பார்த்துட்டு எனக்கு ஏஜ் பார் ஆயிட்டுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏஜ் இன்னும் 3 இயர்ஸ் கொடுப்பாங்க கோவிட் ரிலாக்ஸேஷனுக்கு. ஏன்னா கோவிட்னால ஒரு 3 வருஷம் போயிருச்சா, சோ அதுல நிறைய பேருக்கு வயசாயிருக்கும், எப்படியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போது வயசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். அப்ப ஏஜ் பார் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிட் ரிலாக்ஸேஷன் இது வரைக்கும் வந்த எல்லா நோட்டிபிகேஷன்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த என்டிபிசிக்கும் கண்டிப்பா கோவிட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. சோ இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையில இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னையில இருந்து கனெக்ட் பண்ணா கூட 4 மாசம் டைம் இருக்கு. நான் ஒரு லாஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு 1 இயர் படிச்சீங்க அப்படின்னா இதுக்குள்ளே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ இப்பவும் ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா 4 மாசத்துல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு வர்ற எக்ஸாம் வந்து நீங்க சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா லாஸ்ட் இயர்ல இருந்தே லாஸ்டா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போனாங்களோ அவங்க எல்லாருமே படிச்சிட்டு இருக்காங்க. உள்ள போன ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்து லெவல் 2 அதாவது 12th லெவல் போஸ்டிங்ல உள்ள போனவங்க அடுத்து டிகிரி லெவல்ல இது பண்ணணும், நான் போஸ்டிங்ஸ் வந்து வேற இடத்துல மாத்தி வாங்கணும் அப்படின்ட்டு உள்ள போன ஸ்டூடெண்ட்ஸே திருப்பி என்டிபிசி படிச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால காம்படிஷனும் ஹெவியா தான் இருக்கும். சோ காம்படிஷன் ஹெவியா இருந்தா என்ன, நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு தானே. சோ ஒரே ஒரு ஜாப் தான் நமக்கு தேவை. அதுக்கான எஃபோர்ட்டை நம்ம டெய்லி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான சக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சோ நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து நெகட்டிவா நடக்கும். நம்ம ஃபுல் டைம் பாசிட்டிவா இருக்கணும். சோ டெய்லி கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே காலையில 5 மணி
ஒரு 6 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சிருவீங்க. ஸோ ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்காவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல 5 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஆன்லைன்ல தான் இருப்பாங்க. 5 மணிக்கு கூட படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த டைம்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், அமைதியா இருக்கும். அந்த டைம் எந்திரிச்சிட்டு ஸோ நீங்க ஒரு பாசிட்டிவா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு கண்டிப்பா இந்த டைம் வந்திருக்க எக்ஸாமை நான் கிளியர் பண்ணுவேன். நான் நல்லா படிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா எனக்கு இந்த டைம் வந்து நான் டிகிரி லெவல் போஸ்டிங்கே வாங்கிருவேன். நான் படிக்கிறது எதுவுமே எனக்கு வேஸ்ட் ஆகாது. எல்லாமே நாளுக்கு நாள் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாவே பாசிட்டிவா இருக்கும். வேற எந்த நெகட்டிவிட்டியுமே உங்களுக்குள்ள வராது. ஸோ கரெக்டா பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஒரு நாள் ரொம்ப நல்லா பண்ற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் டெஸ்ட் போடுவோம், அப்படியே மார்க் டவுன் ஆகிரும். ஒரு நாள் டெஸ்ட்ல பார்த்தா ஒரு 60 மார்க் வாங்கியிருப்போம், சரி இன்னொரு 10 மார்க் எடுத்தோம்னா சிபிடி 1 கிளியர் பண்ணிருவோம் நம்பிக்கையில இருப்போம். அன்னைக்கு நீங்க போட்ட டெஸ்ட் மாடரேட்டா இருக்கும், அடுத்த நாள் எடுப்பீங்க அது டிஃபிகல்ட்டான டெஸ்டா இருக்கும், அந்த டெஸ்ட்ல 40 மார்க் தான் எடுத்திருப்பீங்க. சோ அதனால வெக்ஸ் ஆக கூடாது. 60 எனக்கு 70 ஆகலைன்னு சொல்லக்கூடாது. இதோட லெவல் வேற, இந்த பேப்பர் வேற. சப்போஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டான லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல உங்க ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டா இருக்குனாலும் உங்களுக்கு சாரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. ஈஸியான ஷிஃப்ட் கஷ்டமான ஷிஃப்ட்லாம் கிடையாது. கண்டிப்பா ஃபைனலா நார்மலைசேஷன் பண்ணும்போது எல்லாருக்குமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணி தான் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை தெளிவா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இந்த டைம் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். போன டைம் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இப்ப படிச்சிட்டு இருப்பீங்க. சோ இந்த டைம் புதுசா உள்ள வந்திருப்பீங்க. சோ நீங்க போன டைம் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா வந்திருக்கவங்க என்னை விட நல்லா படிச்சிருவாங்கன்னு பயப்பட வேண்டாம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட் பழைய ஸ்டூடெண்ட் ஏற்கனவே படிச்சிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருவாங்க அப்படியும் நீங்க திங்க் பண்ண வேண்டாம். நீங்க கரெக்டா உங்களோட வேலை போங்க. 2 இதை மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்பீடு அக்யூரசி. இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்டிபிசி படிக்க போறீங்கன்னா கூகுள்ல போய் அதுக்கான சிலபஸ் என்னன்னு பாருங்க. அந்த சிலபஸை கையில வச்சுக்கோங்க. சிலபஸ் தெரியாம எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்காதீங்க. சோ சிலபஸை முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும். சோ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் உங்க கையில இருக்கான்னு பாருங்க. ஏன்னா எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்களோ அதே பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க வந்து டெய்லி டெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு பாருங்க. இந்த 3ஐயும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, சோ என்டிபிசி எக்ஸாமுக்கு இன்னொரு 10 நாள் தான் இருக்கு நோட்டிபிகேஷனுக்கு. சோ செப்டம்பர் வந்ததுக்கு அப்புறம் எப்பனாலுமே நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு சிபிடி 1 பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் சிபிடி 1 இருக்கும். சிபிடி 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை மாசம் நடக்கும்னா நிறைய ஷிஃப்ட் வந்து நடக்கும். சோ நிறைய ஷிஃப்ட் நடக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸாம் மட்டுமே ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு மேலேயே எக்ஸாம் மட்டுமே நடக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிடி 2க்கான இது வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சிபிடி 1 முடிச்சதுக்கு அப்புறம் அதோட கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ சிபிடி 2ல யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ லெவல் 2 3 4 5 6 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல எக்ஸாம் வந்து நடக்கும். ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில லெவலுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா எல்லாம் முடியறதுக்கு 1.5 வருஷம் ஆகிரும். ஓகேவா? சோ ஃபைனலா நீங்க வந்து இன்னையில இருந்து கரெக்டா அந்த ஜனவரியில இருந்து நீங்க அடுத்த எக்ஸாம் நீங்க வந்து போஸ்டிங்ல எப்போ இருப்பீங்க அப்படின்னா 2025ஓட லாஸ்ட் 26ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ஓகே, இதெல்லாம் எங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாத நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே என்டிபிசி குரூப் டி எக்ஸாமுக்கான ஸ்பெஷலான கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி தனித்தனியா என்டிபிசி எக்ஸாம் தனியா, அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் தனியா, ஏஎல்பி எக்ஸாம் தனியான்னு தனித்தனியா கோர்சஸ் வந்து வச்சிருந்தோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாவே ரயில்வே படிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க, குரூப் டியும் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே மொத்தமா ஒரே கோர்ஸா கொண்டு வந்திருப்போம். அதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகேவா? சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிச்சாலே கண்டிப்பா அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமும் குரூப் டி எக்ஸாமும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்டா வந்து கொடுத்துருப்போம். யூடியூப்லயும் பாத்தீங்க அப்படின்னா போன தடவை என்டிபிசி போகும்போது நிறைய கிளாஸஸ் வந்து கொண்டு போனோம். இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸும் முடிச்சிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆப்லயே அவைலபிளா இருக்கும். எல்லாமே ஆப்லயே கொடுத்துருப்போம். நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 months. சோ இந்த 4 months விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நோட்டிபிகேஷன் எக்ஸாமே வந்துரும் நமக்கு. அதனால இந்த டைம்ல இருந்து நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே அபிஷியல் கேலண்டர்லயே நான் காட்டிட்டேன். செப்டம்பர்ல இருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சாரி, செப்டம்பர்ல வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்.
ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு அந்தந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு கீழே வர எல்லா எக்ஸாமும், ரயில்வே அப்படின்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி, டிஎன்பிஎஸ்சினா டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேயே பாத்தீங்கன்னா ஜிடி இருக்கு. ஸோ எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ற மாதிரி ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்போம். டெய்லி டெஸ்ட் இருக்கும். இப்ப வீக்லி டெஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. வீக்லி டெஸ்ட்ல செக்ஷனல் டெஸ்ட், மேத்ஸ் தனியா, ரீசனிங் தனியா செக்ஷனல் டெஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ எல்லாருமே டெஸ்ட் போடுற லெவலுக்கு வந்துட்டாங்க. நீங்க இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1799 வரும். ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. வேலிடிட்டி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எதுக்காக லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ரயில்வேயும் ஒரு காரணம் தான். ஏன்னா நம்ம 1 இயர் வேலிடிட்டி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர் வேலிடிட்டினா இப்போ நோட்டிபிகேஷன், அதாவது ஏஎல்பியோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிப்ரவரியிலே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிப்ரவரியிலே ஏஎல்பியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 1 இயர் மட்டும் வேலிடிட்டி கொடுத்திருந்தா அப்ப இருந்தே நம்ம ஆப்ல ஏஎல்பிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு 4 மாசத்துல வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா அகைன் அவங்களால வந்து ஒரு 1799 வந்து பே பண்ண முடியுமா ஒரு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸால? ஸோ முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாமும் அவங்க வந்து படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸும் அவங்க வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 1799 கொடுத்துட்டு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்ல வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்க வந்து ஆப்பை ஓபன் பண்ணிட்டு நம்ம கோர்ஸ்ல போயினாலும் பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், இல்ல ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி கிளாஸஸ், ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டி கிளாஸஸ், ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி கிளாஸஸ், ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இந்த கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணிருப்போம். அதே மாதிரி எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாமும் இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணிருப்போம். ஸோ நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியும் சேர்த்து படிங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா ரயில்வேயும் சேர்த்து படிக்கிறீங்க. ஏன்னா எஸ்எஸ்சியோட இது பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதுல வந்து சயின்ஸும் வரும். இது ரயில்வே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் கிடையாது. அவ்வளவுதான், ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாமும் நீங்க ட்ரை பண்ணுங்க, ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாமும் ட்ரை பண்ணுங்க. எஸ்எஸ்சி லெவலுக்கு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல், அதே மாதிரி எம்டிஎஸ், சிஜிஎல் லெவல் படிங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எஸ்எஸ்சில வரக்கூடிய சின்ன சின்ன எக்ஸாம் சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சா கூட கண்டிப்பா ரயில்வேக்கு தனியா படிக்க வேண்டாம். ஓகேவா? சோ எல்லாமே ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா அதை ஐடென்டிஃபை பண்ணி படிச்சீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். சோ பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் இன்னொரு 10 நாள்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா கரெக்டா நம்மளோட 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. எக்ஸாம் பத்தி ஏதோ டவுட் இருக்கு, இல்ல கிளாஸ் ஜாயின் பண்றதுல ஏதோ டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சோ மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க வந்து ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? டீம் வந்து 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட அக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைங்க. ஆப்ல போய் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 இருக்கும். ஓகேவா? சோ கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொசீஜர் அதுதான். இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கனாலே டீம்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. சோ இப்போ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. சோ வேஸ்ட் பண்ணாதீங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. காலேஜ் படிக்கும் போதே கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் யாராவது இருக்கீங்கனாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடலாம். வெறும் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி. ஓகேவா? அதே மாதிரி காலேஜ் படிச்சாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. சோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா எல்லாமே ஒரு நாள் மாறும். ஒரே நாள்ல எல்லாம் மாறாது. ஆனா எல்லாமே ஒரு நாள் மாறும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் எஃபோர்ட்டை வந்து போட்டுட்டே இருக்கணும். சோ பாசிட்டிவா இருங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? சோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்லயும் ரயில்வே தமிழன் பேட்ச்னு போட்டு கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.